அடியார்கள் வரவேற்று அமுதமொழியால் உரையாடும் ஆறு நங்கையே, நான் ஒரு பெரியவன் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றேன். வந்தவுடனே போட்ட கணக்கில் ஏற்படக்கூடாது பிணக்கு. நல்லது நடக்க வேண்டும் உனக்கு, வெற்றி கிடைக்க வேண்டும் நமக்கு. அழகாய் பாடுகிறாய் பண்டு, நல்ல விதமாக பேசுகிறாய் விண்டு. இதை கண்டு உன்னிடத்தில் சில விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் சொல்லிய அஷ்டமா சித்துக்களை பற்றி தெரிந்தாலும், நடந்தது நடப்பது நடக்க போவதை பற்றி முழுமையாக அறிந்திருந்தாலும், உன்னுடைய விவரம் கேட்டில் பட்டு கேட்டில் முத்து கோத்தது போல், பச்சை மரத்தில் ஆணி அடித்தது போல், மடைதர வெள்ளம் போல் ஒன்ற விரைவாக பதில்வர் நினைத்தாலும், அன்னைக்கு இரண்டாம் குலத்துங்க சோழ மன்னனுக்கு ஒட்ட கூத்தர் போய் புகழந்தி புலவர்கிட்ட மணப்பெண் கேட்டான். அப்ப கேட்கும் பொழுது புகழந்தி புலவர் ஒட்ட கூத்தரை பார்த்து கேட்டா, உங்க நாடு சிறந்த நாடா, மாட்சி பொருந்திய அரசனா, வளமிக்க நாடான்னு கேட்டா. இது என்ன புகழந்தி புலவருக்கு தெரியும், என்ன சோழ நாடு வளமிக்க நாடு, மாட்சி பொருந்திய நீதிமான், நல்ல அரசன் தெரியும். காரணம் என்ன, ஒட்ட கூத்தர் நாவினால் அந்த வார்த்தையை சொல்லட்டும் என்பதற்காக அவ்வாறு இன்னைக்கு புகழந்தி புலவர் கேட்டா. அதுபோல உங்களை பற்றி சகலம் தெரிந்தாலும் தான் நாவினால் அறிந்து கொள்வதற்காக நான் எவ்வாறு விவரம் கேட்கலாம் என்று பார்க்கலாம். அவர்களே நல்ல அருமையான பேச்சு. ஏன் அப்படின்னா சில பேர்களுக்கு இங்க விஷயம் இருக்கும், ஆனா இங்க பேச்சே வராது. சில பேருக்கு இங்க ஒன்றுமே இருக்காது, ஆனா நல்லா பேசுவாங்க. ஆனா சில நபர்களால மட்டும்தான் கற்ற விஷயத்தை, இங்க இருக்கக்கூடிய விஷயத்தை சரியான முறையில், தெளிவான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது சில நபர்களால மட்டும்தான் முடியும். அந்த பணியை சிறப்பாக செய்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல அருமையான பேச்சு, நல்ல அடுக்கு தொடர் நிறைந்த பேச்சு. விவரம் கேட்கணும் அப்படின்னு வந்திருக்கிறீங்க. இப்ப பாருங்களேன், விவரம் நிறைய இடத்துல கேட்டுக்கிறாங்க. தன்னை தோற்று என்னை தோற்றாரா, என்னை தோற்று தன்னை தோற்றாரா என்று மகாபாரதத்திலே மண் தோன்றிய காலத்திலே பாஞ்சாலி கேட்டுட்டா. எங்க கேட்டான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சுட்ட பலம் வேண்டுமா, சுடாத பலம் வேண்டுமா என்று முருகப்பெருமான் வந்து ஞான பெண்மணி அவ்வை பிராட்டிக்கிட்ட வந்து விவரம் கேட்டார். அது ஒரு விவரம். ஓம் என்ற பிரணவ பொருளுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா, நீ எல்லாம் சபையில வந்து நிக்கிற அப்படின்னு உங்களை கேட்க மாட்டேன். கதையில ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது நீங்க இல்ல அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. அப்ப நம்ம வந்து பதட்டப்படக்கூடாது. ஓம் என்ற பிரணவ பொருளுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு முருகப்பெருமான் ஆகப்பட்டவர் சிறிய குழந்தை, பாருங்க சின்ன குழந்தை, உங்களுடைய தந்தையாகப்பட்ட பிரம்மாவை கேட்டு உங்க தந்தையாகப்பட்ட பிரம்மாவிற்கு பதில் தெரியல. தலையில கொட்டி சிறையில வச்சு படைக்கும் தொழிலை சின்ன குழந்தை முருகப்பெருமான் செய்தார். அப்ப விவரங்கள் நிறைய இடத்துல கேட்கப்பட்டிருக்கு. விவரம் கேளுங்க. என்னை பொறுத்தளவுக்கு நல்ல நாகரிகமான முறையில விவரம் இருந்தது அப்படின்னா, நானும் நாகரிகமான முறையில படித்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் பாருங்களேன், ஒரு பெண்ணுக்கு பணிவு வேண்டுமா, அதே நேரத்துல துணிவு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் பாரதியார் பெண்களை எப்படி தெரியுங்களா இருக்க சொல்லியிருக்கிறாரு, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை. எப்படி நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் தெளிந்த ஞான செருக்கும் கொண்டவர்களாக பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிறார். அப்ப பணிவு எந்த இடத்துல இருக்கணும், துணிவு எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கறத எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் பெண்கள். இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் பாருங்களேன், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையுமே தன்னுடைய கண் அசைவுக்குள்ள கட்டுப்படுத்தி வச்சிருந்தாலும். அவள் மீனாட்சி அம்மன் அப்படின்னாவே, மீனாட்சி அப்படின்னாவே மிகப்பெரிய ஒரு பயம் ஏற்படக்கூடிய அளவிற்கு தேவர்களாக இருக்கட்டும் அசுரர்களாக இருக்கட்டும் அப்படி தன்னுடைய கண் அசைவுக்குள்ள கட்டுப்படுத்தி வச்சிருந்தாள். அப்பேற்பட்ட பெண்ணு ஒருவரை பார்க்கும் போது மட்டும் வெட்கி தலை குனிந்தாளாம். அவர் யாரு, சிவபெருமானை பார்க்கும்போது, தன்னுடைய கணவனாகப்பட்ட சிவபெருமானை பார்க்கும் போது மட்டும்தான் மீனாட்சி அம்மனுக்கு வெட்கமே வந்ததா. அப்போ ஒரு பெண்ணு யார்கிட்ட வெட்கப்படணும், எந்த இடத்துல துணிவா இருக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா. அவ்வை பிராட்டி பாருங்க ஒரு கவி எழுதி இருக்கிறாங்க. அச்சுதலை போக வராததனை நான்கினையும் பற்றி திரிகி பரியேனும் வற்றும் மரமணியாக்கி இந்த மகனை வகித்த பிரம்மனை யான் காண பெரியன்னு ஒரு கவி. படிச்சிருப்பீங்க நீங்க, நல்லா நிறைய படிச்சிருக்கீங்க அப்படின்றது தெரியுது. அதனால படித்தோர்கள் வருபவர்கள்ட்ட மட்டும்தான் நான் நிறைய பேசுவேன், இல்லாட்டினா கதை பாடிட்டு உள்ள போயிருவேன். இப்ப அற்றதலை போக வராத தலை நான்கினையும் பற்றி திரிகி பரியேனோ வற்றும் மரமணியாக்கி இந்த மகனை வகுத்த பிரம்மனை யான் காண பெரியன்னு அவ்வை பிராட்டி எழுதுறாங்க. இந்த கவிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் தந்தையாகப்பட்ட பிரம்மாவிற்கு எத்தனை தலை, இங்க வாங்க கலந்து பேசுனா நல்லா இருக்கும். உங்கள் தந்தையாகப்பட்ட பிரம்மாவிற்கு எத்தனை தலை, முதல்ல 5 தலை இருந்தது. பரவாயில்ல, முதல்ல 5 தலை இருந்தது. அதற்கப்புறம் ஒரு தலை யாரினால் கிள்ளி எடுக்கப்பட்டது, கொய்தாங்களே, சிவனால கொய்தப்பட்டது. அப்ப அற்றதலை போக வராத தலை நான்கினையும் மீறி இருக்கிறவங்க அப்பன் தலை 4 இருக்கு பாரு, அத நான் கொய்து எடுத்துப்படுவேன். புரியுதா? சாடையெல்லாம் பேசவே மாட்டேன், இன்னைக்குமே படிச்ச விஷயத்தை மட்டும் தான் பேசுவேன். கொஞ்சம் நடிப்பு கொஞ்சம் கலந்திருந்தா தானே நல்லா இருக்கும். மீதி இருக்கிற 4 தலையை நான் கொய்து எடுத்துடுவேன். புரியுதா அப்படின்னு அன்னைக்கு அவ்வை பிராட்டி மிகப்பெரிய தேவலோக ரிஷி பிரம்மனையே பார்த்து மிரட்டி இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு பெண்ணிற்கு எந்த இடத்துல வீரம் இருக்கணும், பணிவு இருக்கணும், துணிவு இருக்கணும் அப்படின்றத தெரிந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்ணு நானு. அதனால விவரத்தை பயப்படாம தெளிவா நாகரிகமா கேளுங்க பாப்போம்.
கத்தறிந்த நாவினால் சொல்லார் சோர்வஞ்சி மற்றவராவார் பகைவர் பனைமரத்தின் மத்திய ஓலை கலகலக்கும் எங்காண்டும் பச்சை ஓலைக்கு இல்ல ஒளின்னு சொன்ன. எப்படின்னா படிச்சு கிட்டவன் இருக்கான், படிச்சு கெட்டவன் இருக்கான். காசு இருந்தா அள்ளி கொடு, கல்வி இருந்தா சொல்லி கொடுன்னு சொன்ன. அதே போல ஒருத்தன் படிச்சுக்கிட்டா அவன் வீட்டை காப்பாத்தும், அவன் நாட்டை காப்பாத்தும். இரண்டாவது இந்த உலகத்துக்கே கல்விங்கிறது, கல்விக்கு கரையில கற்பவர் நாள் சிலர் சொல்லியிருக்காங்க. அது போலதான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டிய நூல்களை பிழையில்லாம கற்கணுமா, கற்றபடி வாழ்க்கையில நடந்து காட்டணும். அதுபோல கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாதளம் மற்றவங்க. என்ன ஒருவனுக்கு நல்ல நேரம் இருக்கும் தொட்டிக்கு பொன் பொருள் வீடு வாசல் செல்வம் எல்லாமே இருக்குமா. அந்த நல்ல நேரம் நம்ம விட்டு போயிட்டா என்ன ஆகுமா, கல்வி செல்வம் எல்லாம் அவனை விட்டு போயிருமா. கல்வி செல்வம் போகாது, செல்வம் பொன் பொருள்லாம் போயிருமா. ஆனால் நம்ம கற்ற கல்வி மட்டும் எந்த காலத்திலையும் போகாது. செல்வம் அதான் தேம்படு பழகின் திரவிழுத்து ஓர்வதை வான் உயர ஓங்கி வளர்ந்தாலும் ஒருவருக்கு இருக்க நிழல் ஆகாது. தெள்ளிய ஆளில் செதுவர்த்த ஓர்வதை தென்னீர் காய்த்து சுனையின் மீது ஆயினும் அண்ணல் ஆணை அழுது பரவி ஆட்படும் பறகின் மன்னருக்கு இருக்க நிழலாகும். அதே போலதான் மடல் பெரிது தாளை மனிதம் கடல் பெரிது மண்ணீருமாக தனரதிக சிற்றூரல் முன்னீரும் ஆகிவிடும். அதான் எப்படின்னா உங்களை மாதிரி படிச்சவங்கள்ட்ட பேசுற பண்பு இருக்கு, அதே போல படிக்காத பாமரட்ட பேசுற பேச்சு இருக்கு, பேச்சுல விவரமான பேச்சு இருக்கு, வில்லங்க பேச்சு இருக்கு, வெட்டி பேசுற பேச்சு இருக்கு, அரங்க பேச்சு இருக்கு, அந்தரங்க பேச்சு இருக்கு, அதே போல காரியமான பேச்சு இருக்கு, கருத்து பேச்சு இருக்கு. பல பேச்சு இருந்தாலும் உங்களுடைய பேச்சு, நம்மளுடைய பேச்சு எப்பவுமே விஷயமுள்ள பேச்சாக இருக்கணும். பேச்சு விஷயமான பேச்சு, வெட்டி பேச்சா மட்டும் எந்த இடத்துலயும் பேரவே கிடையாது. அந்த முறையில திருவள்ளுவர் பாருங்க வரட்டும், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிற இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட பொண்ணு பொருள் வீடு மனையோ இருப்பதோ அதெல்லாம் பெரிய செல்வமே கிடையாது. நம்ம பேசக்கூடிய பேச்சு, நம்ம கற்றறிந்த விஷயத்தை 10 பேர் உட்கார்ந்து அவங்க செவியினால் கேட்கிறாங்க பாருங்க. செவி என்றால் காது, இந்த செவியினால் கேட்கக்கூடிய செவிச்செல்வம் தான் சிறந்த செல்வம் அப்படிங்கிற. அதே போலதான் பேர்பட்ட விஷயம். இப்ப நல்லா அருமையா பேசுறீங்க. ஒரு 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 நபர் கல்வி கற்றால் அவன் வீட்டை காப்பாற்றுவான், ஆனா வீரம் கொண்டால் நாட்டை காப்பாற்றுவான். ரொம்ப அருமையான விஷயத்த சொல்லி இருக்கிறீங்க. இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில ஒரு பேச்சு என்ன தெரியுங்களா, செய்தி பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு 3 நாட்களாக என்ன நாட்டுல நடக்குதுன்ற செய்தி எல்லாம் பாக்குறீங்களா, பாத்தீங்களா, தெரியுங்களா? அதுதான் தெரியுமா தெரியாது, தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன், தெரியலமான்னு சொன்னீங்கன்னா அதுக்காக சொல்லுவேன். ஏன்னா நேரத்தை உங்களுடைய நேரத்தை இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டுல என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாகிஸ்தானுடைய இந்திய நாட்டினுடைய எல்லை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நபர்கள், ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நபர்களை இந்துக்கள் யாரு முஸ்லிம்கள் யாருன்னு தனியாக பிரிக்க வைத்து அதில் யாரெல்லாம் முஸ்லிம்கள் இல்லையோ இந்துக்களை மட்டும் கொன்று குவிச்சிருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க, அநீதி பாருங்க, அநியாயம் பாருங்க. ஒரு மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாதவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும்? ஒரு மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாதவன் எப்படி மனிதனா இருக்க முடியும்? அப்ப இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடக்கும் போது இன்றைக்கு நம்ம எல்லாம் உட்கார்ந்து நாடகத்தை நிம்மதியா குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறோம் அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? நம்மளுடைய நாட்டினுடைய எல்லையிலே வீரத்தை கொண்டு நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை தான் முதல்ல நம்ம எல்லாம் வந்து பாராட்டியே ஆகணும். அதனால நல்ல அருமையான பேச்சு பேசுறீங்க. கேட்க வந்த விவரம் என்னவோ சுவாமி? சிறப்பு. எப்படின்னா நாடு, உங்க நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. தொண்டை மேற்கே போனவனை மேற்கட மேற்படக்கா ஆர்கோ அடியிலக்கம் தெற்கே பின்னாடி திகழி பெருமை மிக்க உங்க தொண்டை நாடு. கம்பனுடைய கவி. தந்தை பேர், தந்தை பெயர், தாயின் பெயர், நங்கை பேர், எனது பெயர் வள்ளி. வந்திருப்பது காவல், அமைத்திருப்பது பரன் இருக்குல. ஆமா, பேசுவது தமிழ். அறம் நினைக்கு கிண்ணறம் பறக்கு, மழையும் போதுனா தீப்பொறி பறக்கு, மழையும் மலையும் கட்டியும் போதுனா மண்ணுதான் பறக்கும். அதே போல 4 பேர் போன பாதையில போகணும். ஆமா, 4 பேர் மெச்ச வாழணும், மச்சவன் தான் இருக்கணும். ஆமா, அதே போல இருக்கிறவன் தான் கொடுக்கணும். தபத்துக்கு ஒருவர், தமிழுக்கு 2, குலத்துக்கு 3, சபத்துக்கு 4, சகலத்துக்கு 5, சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9, பசிவந்தா 10 பறந்து போகின்றன. ஆபத்துக்கு உதவாத இல்லை, அரும்பசிக்கு உதவாத தாகத்தை தீர தண்ணீர் தரித்திர மரியாதை கோபத்தை அடக்காத குறுமொழி கொள்ளாத பாவத்தை தீராத தீர்த்தமும் பயன் இல்லை 7 உலகில் தானே. அதே போல முப்பில்லா குமரி வாழ்க்கை, உலகில்லா அரசின் வீரன், காப்பில்லா விளங்குமி, கரையில்லா திறந்த ஏறி, கோப்பில்லா கொண்ட ஓலம், குருவில்லால் கட்ட ஞானம், ஆப்பில்லா சகடு போல் அழின்னு சொன்னாங்க. அதே போல ஓரத்தில் ஆடாத ஆட்டம், ஈரத்தில் கற்காத கல்வி, 3 திருமணம், 4 பிரமாத பிள்ளை, 5 பெறாத செல்வம், 6 சுட்டாத தளம், 7 செய்யாத தியானம், 8 அடையாத ஓய்வு. எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதுபோல காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. யாரு மூதறிஞர் நினைக்கிறாங்க, கடமை கண் போன்றதுன்றீங்களே, காலம் ரெண்டுமே கண் போன்றது நான் சொல்லுவேன். கண் போன்றது ரெண்டுமே கண் போன்றது, பொன் போன்றதுன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய அர்த்தம் எப்படின்னா, 4 காலம் இந்த நேரம் நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்காது.
அதே போல இந்த இடத்துல நாளைக்கு நமக்கு இடம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப காலமும் கண் போடுறது, கடமையும் கண் போடுறது முறையில நான் சொல்ல வந்தேன். அழகிற்கு எனக்கு ஒரு சந்தேகங்க. சரி, தவறா நினைக்க கூடாது. இல்ல இல்ல, நம்மளை விட சிறிய பிள்ளை இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்களே அப்படின்ற நினைக்க நீங்க போட பரவாயில்லையா, சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, புத்திசாலித்தனமா பேசுறாங்க அப்படின்ற நிலை எப்போது ஒரு பெரியவர்களுக்கு வருதோ அப்போதான் அவங்க பெரியவங்க. அதனாலதான் பெரியோர்கள் எல்லாம் பெரியோர்கள் இல்லை, சிறியோர்கள் சிறியவர்கள். சொல்லி செய்வர் பெரியோர், சொல்லாமல் செய்வர் சிறியோர், சொல்லியும் செய்யாதோர் கையாளர் அப்படின்னு. நல்ல கோமாள வேர்க்கண்ணாய் பலாமாவை பாதியை பார்த்து அப்புறமே அதை பேசுவோம். என்ன சொன்னீங்க? காலம் கண் போன்றது அப்படின்னு சொன்னார். அம்மா எல்லாம் நல்லா கவனிச்சீங்களா? என்ன சொன்னாரு? காலம் கண் போன்றது அப்படின்னு. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, காலம் என்பது ஒரு நொடி போயிருச்சு அப்படின்னா அது திரும்பி நம்ம பெறவே முடியாது. ஆனா ஒரு கண்ணு போயிருச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒரு கண்ணை நம்ம பெற முடியும். அப்ப காலம் எப்படி கண் போன்றதாக இருக்கும்? பொன் போன்றதுன்னு பழமொழி இருக்கு, அதுவே தவறு. முதல்ல பொண்ணுன்னா என்ன? தங்கம். தங்கம் போயிட்டா கூட நம்ம என்றைக்காவது ஒரு நாள் அதை வந்து நம்ம சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனா காலத்தை சம்பாதிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்ப காலம் என்பது உயிர் போன்றது. உயிர் போச்சுன்னா வருமா? அப்ப காலம் என்பது என்னன்னு சொல்லணும்? உயிர் போன்றது அப்படின்னு சொல்லணும். நல்லா அருமையா பேசுறீங்க. உங்களோட பேசிட்டு இன்னும் நிறைய தகவல்கள் மக்களுக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். கால நேரம் காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம் ஆரை விடுத்து ஒரு மனுஷன் வெளியில வந்துட்டா சிதம்பரத்துல நடராசரை தேடி போக வேண்டியதில்ல, மதுரையில மீனாட்சி அம்மனை தேடி போக வேண்டியதில்ல, அதே போல பழனியில முருகனை தேடி கும்பிட வேண்டியதில்ல. அதுபோல கடவுள் 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 நம்ம உள்ளந்தான் கடவுள். உள்ளமெனும் பெருங்கோவில் ஊனுடும் ஆலயம் கள்ள புலனிதம் காணா மணிவிளக்கே தெல்ல திருநாருக்கு சிவனை சிவலிங்கம் சொன்னாங்க. கடவுள் ஒன்று என்று இரு, அது ஒன்றென்று இரு. யார் சொன்னது? திருமூலர் சொன்னார். இன்னைக்கு கோவில் வாசல் போய் பார்த்தோம்னா 2 பேர் ஒருவர்ல காட்டிட்டு இருப்பாங்க, துபார பாடவர்கள். அதே போல இந்து மதத்தின் புனித நூல் எதை சொல்லுவோம்? பகவத்கீதை சொல்லுவோம். இஸ்லாமிய புனித நூல் என்ன? குர்ஆன். கிறிஸ்துவனுடைய புனித நூல் பைபிள் சொல்லுவோம். அதே போல இந்து மதத்தின் புனித நதி என்ன? கங்கை. இஸ்லாமிய புனித நதி சம்ஜம் நதின்னு சொல்லுவோம். கிறிஸ்துவ எப்படி சோர்வா நதின்னு சொல்றோம். அப்ப நதிங்கிறது 3 தான். இப்ப நல்லா அருமையா பேசுறீங்க. நல்லா அடுத்து நதிங்கிறது 3 தான். அந்த 3 நதியே எங்க போய் பாயுது? ஒரே கடல்ல தான் பாயுது. அதுபோல உலகத்துல இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் 3 மதங்களா இருந்தாலும் 3 பேருக்கு கடவுள் என்பது ஒருவர் தான் என்பது உணர்த்துது. கடவுள் எங்கெங்க இருக்காரு? நல்லா அருமையான உள்ளதான் இருக்காரு. உள்ளதான் கடவுள். ஆமா. அத பாருங்க, 63 நாயன்மார்களை கொண்டது எந்த நூலு? பெரிய புராணம், திருத்தொண்டர் தொகை சொல்லலாம். திருத்தொண்டர் தொகை, பெரிய புராணம். அதுக்கப்புறம் இன்னொரு பெயர்கள் நிறைய. பெரிய புராணத்தை சேக்கிழார் பெருமாள் சொன்னாங்க. அடி எடுத்து கொடுத்த யாரு? சிவபெருமான். உலகெல்லாம் முடங்கும் ஓதற்கரியவன், நிலவலாவி நீர்மலை வேலியன், அழகில் சோதியான், அம்பலத்தில் ஆழ்வார் வளர்ச்சி வாழ்த்தக்கூடிய பெரிய முதல் காப்பு எது? இதை வந்து பெரியவன் சேக்கிழார் எழுதுவதற்காக எடுத்து கொடுத்தது. இப்ப பாருங்களேன், உள்ளத்திலேயே கோவில் கட்டினார் ஒருத்தர். 63 நாயன்மார்களே உலகநாட்டுல பிறந்தவர். ஒரு மூர்த்தி நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாயனார். என்ன அவருடைய வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தன கட்டைகளை அரைத்து அதுல வந்து பூஜை செய்வதுதான் அவருடைய வழக்கமே. ஆனா அன்றைய நாள் பாருங்க, அவர்கிட்ட வந்து விலை மதிப்பு, ஏன்னா சந்தன கட்டை அப்படிங்கிறது விலை மதிப்பற்றது இல்லையா? விலை நிறைய கொடுத்து வாங்கணும். ஏன்னா அவர் வந்து செல்வந்தராக இருக்கிறாரு. இதையே தொழிலாக, இதையே செயலாக செய்யும் போது அவர்கிட்ட பணம் பற்றாக்குறை ஏற்படுது. அப்ப என்னடா பண்றது அப்படின்னு நினைக்கும் போது அவர் என்ன தெரியுங்களா பண்ணாரா? சந்தன கட்டையால் தான் அரைத்து இறைவனை வழிபடணும், சிவபெருமானை வழிபடணும்னு இல்ல, தன்னுடைய முழங்கை இருக்கு பாருங்க, தன்னுடைய முழங்கையே பாறைகளில் வைத்து கடைந்து அரைத்து சதையும் ரத்தத்தையும் கொண்டு சிவபெருமானை வழியிட்டாராம். அப்பேற்பட்ட பக்தி. இப்ப எல்லாம் அப்பேற்பட்ட பக்தி இருக்குமா சொல்லுங்க? அப்ப பக்தி, பக்தன் பெரியவனா இறைவன் பெரியவனா? பக்தி பக்தன் பெரியவனா? பகவான் பெரியவன் இல்ல, பக்தன் தான் பெரியவன். மூர்த்தி பெருசா கீர்த்தி பெருசானா? கீர்த்தி பரிசு. பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமாலை முந்தி வந்தோன், கரியமாலோ அலைகள் அற்றுகின்றோன், அலைகடலோ குருமுனியின் கையில் இருக்கும், குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியின் சிறுமம், புவிய அரவனுக்கு ஒருதலை பாரம், அரவோ உமையவாளின் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவனின் பாகத்தில் ஒடுக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் அடக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்ல பெரிதும் இவ்வுலகில் உண்டோ அப்படின்னு அன்னைக்கு அப்பைய பிராட்டியே பாடி வச்சிருக்கோம். பிறக்க முத்தி எதை சொன்னாங்க? திருவாரூர் சொன்னாங்க. நினைக்க முத்தி திருவண்ணாமலை. அதே போல இருக்க முத்தி நம்ம மதுரை, இறக்க முத்தி காசின்னு சொன்னாங்க. அதே போல சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேதம் உடைத்து, உங்க தொண்டை நாடு. ஆனா வசிக்க முக்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரை. மதுரையில வசித்தாலே மிகப்பெரிய முக்தியா. அதே போல விஷயம் பாருங்க. இப்ப சண்டிகேஸ்வர நாயனார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சண்டிகேஸ்வர நாயனார் இவர் என்ன பண்ணுவாரா? மாடுகளை வளர்ப்பது இவருடைய பணியாக இருக்கு. மாடுகளை வளர்த்து அதுல இருந்து பாலை கறந்து விற்பனை எல்லாம் செய்ய மாட்டாரு. அந்த பார்க்குடங்கள் அனைத்தையுமே வைத்து சிவபெருமானை வழிபடுறதுதான் இவருடைய பூஜையாவே தினந்தோறுமே இருக்குமா. அப்ப தந்தை பாக்குறார், ஏண்டா முட்டா பயலே, ஏண்டா முட்டா பயலே, சரியான முட்டா பயலா இருக்கேடா, கதையெல்லாம் விட மாட்டேங்க, உண்மையான படிச்ச விஷயத்தான் கதைய சொல்றேன். கதை விட்டுறது வேற.
நீங்க நல்ல நகைச்சுவை பேசுற மாதிரி பேசுறீங்க. நம்மளுடைய வேடத்திற்கு ஏற்ற மாதிரி பேசணும் இல்லையா? என்ன சொல்லிருக்காங்க? கதை விட்டுறது இல்லைங்க, இது கதையை சொல்றது. முட்டா பயலே இப்படி வந்து பார்க்குடங்கள் அனைத்தையுமே கொண்டு போய் விற்பனை செய்யாம இப்படி சிவபெருமானுக்கே பூஜை செய்யறியே, அப்புறம் நம்ம உண்பதற்கு உணவுக்கு என்னடா பண்றது அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, பார்க்குடத்தை எல்லாம் அவர் தயார் நிலையில வைத்திருக்கும் போது காலால போய் தட்டி விட்டுட்டு வந்துடுறாரு. அப்ப சண்டிகேஸ்வரர் பாக்குறார், என்னுடைய சிவபெருமானிற்கு பூஜை செய்வதற்காக வைத்த பார்க்குடங்களை தட்டி விட்டீல, இனிமேல் உன் கால் இருக்கலாமா, இனிமேல் இந்த கால் இருக்கலாமா உன்ட்ட அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க, நான் கதை சொல்லிட்டு இருக்கேன். இனிமேலும் உன்னுடைய கால் உங்ககிட்ட இருக்க கூடாது அப்படின்னு சண்டிகேஸ்வர நாயனார் என்ன பண்ணாரு, பெற்ற தந்தைன்னு கூட பார்க்காம சிவபெருமான் மீது இருந்த பக்தியினால் தந்தையினுடைய காலை வெட்டினார் ஒருத்தர். இன்றைக்கு சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு எல்லாம் போங்களேன், சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் யாரு, கணக்கு பிள்ளை. சிவபெருமானுடைய கணக்கு பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சண்டிகேஸ்வரர் தான். இப்பேற்பட்ட ஒரு பக்தனை தான் என்னுடைய கணக்கு பிள்ளையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிவபெருமானே ஏற்று வைத்த கணக்கு பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சண்டிகேஸ்வரர். அங்க போய் என்ன பண்ணணும்னா, சிவன் சொத்து குலநாசம் அப்படிம்பாங்க. அங்க போய் சிவபெருமானை வணங்கி விட்டு வெளியே வரும்போது திருநீரை கூட நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், சண்டிகேஸ்வரர் கிட்ட போய் இப்படி கையை தட்டி விட்டு, எதையும் நான் எடுத்து போகல, கணக்க பார்த்துக்கையான கை இரண்டையுமே காட்டிட்டு தான் நம்ம வெளியில வரணுமா. ஆனா இன்றைக்கு இந்த புராண உண்மை தெரியாம நம்மள என்ன பண்ணிட்டோம், சண்டிகேஸ்வரரை செவிட்டு சாமியாக ஆக்கிட்டோம். அன்னைக்கு பாக்குறேன், உண்மையாவே நடந்த நிகழ்வு. கோயில சிவபெருமானுடைய ஆலயத்துல போய் வணங்கிட்டு வெளியே வரும்போது ஒரு அம்மா அப்படியே தட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஏமா இப்படி தட்டிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இவர் தான் செவிட்டு சாமியாரு, இவருக்கு காது கேட்காதமா, நம்ம கை தட்டி சொன்னாதான் கேட்குமா? நல்லா யோசிச்சு பார்க்கணும். செவிடனுக்கு எப்படி கை தட்டுனா கேட்கும்? அவன் தான் செவிட்டு பையன் சொல்றீங்க, அப்புறம் எப்படி கை தட்டுனா மட்டும் எப்படி செவிடனுக்கு கேட்கும்? அப்ப அப்பேற்பட்ட ஞானத்துலதான் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத உண்மையான விஷயம். இப்ப நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? மாணிக்க வாசகரை பத்தி படிச்சிருக்கீங்களா? வாங்க, ஏன் பின்னாடியே போகாதீங்க, வாழ்க்கையில முன்னோக்கி வந்த பாதை திரும்பி பாக்குறான் மனிதன். முன்னாடி நல்லா பாப்பேன் நானு, ஆனா பின்னாடி வந்த பாதை எப்ப கொஞ்சம் காரணம். எண்ணிலை மாறினாலும் தன்னிலை மறக்காதே அப்படின்றதெல்லாம் சரிதான். முடியும் என்பது மூலாதாரம், முடியாது என்பது முட்டாள்தனம். லட்சம் இல்லாம மனுஷன் வாழலாம், லட்சியம் இல்லாம வாழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தெய்வத்தால் ஆகாதென்னும் முயற்சி தன் மெய்மர்த்த கூலி. மனிதனுக்கு நாணயம் தேவை, ஆனா வாழ்வதற்கு நாணயம் தேவை. முடியும் என்றால் முயற்சி எடு, முடியாது என்றால் பயிற்சி எடு. அழகு இருக்கு அறிவு இருக்காது, அறிவு இருக்கு அழகு இருக்காது. கொமரிட்டு அழகு இருக்கு, கிளவிட்டு அறிவு இருக்கும். விருப்பப்பட்டு பார்த்தா அசிங்கம் கூட அழகா தெரியும், விருப்பம் இல்லாம பார்த்தோம்னு வச்சுக்க அசிங்கம் அழகா கூட அசிங்கமா தெரியும். இந்த உலகத்துல எதுங்க அழகு? இந்த உலகத்துல எது அழகு? மனசுதான் அழகு. நிச்சயமாக மனதுதான் அழகு. ஆனா இந்த உடல் அழகு பத்தி பேசுறீங்க பாத்தீங்களா? என்றைக்காவது ஒரு நாள் இந்த உடல் அழகு என்பது அழியக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அறிவு என்பது மட்டும்தான் நிலையான ஒரு விஷயம். அறிவு லட்சங்கள் இல்லாமல் கூட வாழலாம், லட்சியம் இல்லாம வாழக்கூடாது. கால் இல்லாதவன் கம்மாவை தாண்ட நினைக்கிறதே தவறு தானே? தாண்ட முடியாதுல்ல. ஆனா இவன் கடலை தாண்ட நினைக்கலாமா? அவர் தானே தவறு. மனசுல அன்னைக்கு யார் சொன்னது? திருவள்ளாண்ட வாரியார் சொன்னது, நான் சொல்லல. நகைச்சுவை இல்லாத பேச்சு சபையில ருசிக்காதான். நகைச்சுவையோட கலந்தாத்தான் நாடகம், இயல் இசை நாடகம் இருக்கா. இயல் பேச்சு, நாடகம்னா பாட்டு பாடினாலும் அது எப்படி இந்த மக்களுக்கு சேர்க்கும் என்பது. அதனாலதான் உணவு அளித்தாலுமே அறுசுவை உணவு அப்படின்னு தான் அடிக்கும். எல்லாருக்கும் இனிப்பா புளிப்பா உரப்பா எல்லாம் இருக்கணும்ல. அந்த முறையில வானமேறி கோழியே பிடிக்க தெரியாது, வைகுந்தம் போய் ஆசைப்படுறேன். ஊரை ஏறி கோழியே பிடிக்க தெரியாது உனக்கு, ஆனா வானம் ஏறி வைகுண்டம் போன ஆசைப்பட்டா முடியுமா? சொப்பனத்துல கண்டகாச போய் ஒருத்தி செலவு கேட்டாலும் கிடைக்குமா? சொப்பனத்துல 5 லட்சம் ரூபாய் கனவுல சொப்பனத்துல பாக்கலாம், காலைல 5 ரூபாய் செலவழிக்க முடியுமா? அப்படி கிடையாதுங்க. நீங்க என்ன பேசலாம் நான் மாத்தி பேசிடுவேன். பேசுங்க பேசுங்க பேசத்தானே. ஒருவர் பேசுவதை ஒருவர் கேட்டு பேசுவது. நீங்க என்ன சொன்னீங்க? சொப்பனத்தில் கண்டதை உண்மையில நம்ம பெற முடியுமான்னு இவர் கேக்குறாரு. பெற முடியாது. அதனாலதான் டாக்டர் அப்துல் கலாம் என்ன சொல்றாரு, கனவு காணுங்கள், கனவு உங்களுடைய கனவு என்ன கனவு காண்றீங்களோ அது நிச்சயப்படும் அப்படின்னா. அப்ப கனவை நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செயலாற்றினோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம கனவில் கண்ட விஷயத்தை நம்ம கையில் பெறலாம். சொன்னது போல பிறப்பு என்பது ஒரு சம்பவம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமா இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்லணும். அது மட்டும் இல்ல, யாரு இப்ப நீங்க சொன்னீங்க போத அதே போல 2 புருஷன் முன்னாடி சண்டை போட்டு தனியா 2 பேர் தனித்தனியா இருந்துக்குவாங்க. இந்த பக்கத்துல சொல்லுவாங்க, பாரு 2 பேர் கிரகம் சரியில்லை, கிரகமா சரியில்லை, 2 மனங்கள் சரியில்லை, 2 விட்டு கொடுத்து போடா ஒற்றுமையாயிரும். அது போல அவங்க வாகனம் ஆட்டிட்டே இருக்காங்க. அதனால இருமணம் இணைவதை திருமணம் அப்படின்னா. அதே போல நீங்க பெண்கள் அழைக்கப்படுற எந்த மொத்தம் 7 வகை இருக்கு இல்லையா? பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்று சொல்வார்கள். எப்படின்னா எங்களுக்கு அது மாதிரி ஆண்களுக்கு இருக்குல்ல, தந்தை பேர் என்னமா பிரமன், தந்தை பேர்லாம் கேட்கல. ஆண்களுக்கு 7 வகை பருவம் இருக்குல்ல, பாலன், மிளி,
நங்கை மரவன் திருளோன் விடலை முதுமகன் காலை நினைப்பவருக்கு நீங்க படிச்சிருக்கீங்க இல்ல அதான் சொல்றல படிச்சவங்க படிச்ச பண்புல கருத்து பிறகு அந்த போல ஒரு பழமொழி படிச்சவன் என்னமோ ஒரு பழமொழி வருமே சொல்லுங்க. படிச்சவன் பாட்டை கருத்து எழுதி வேட்டை கருத்தாங்க. இப்ப இதெல்லாம் இப்படி எல்லாம் நாரதர் சொல்லலாமா? என்ன சொல்லு பாப்பா, பழமொழியை சரியா சொல்லணுமா இல்லையா? இதை நீங்க எப்படி தவறா சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்க வாயில இருந்தே சொல்ல சொல்லுங்க. இது நடைமுறையில இருக்கக்கூடிய அதான் பழமொழி எல்லாத்தையுமே நம்ம மாத்திட்டோம், பிள்ளை மொழியாக நம்ம மாத்தி வச்சிருக்கிறோம். படிச்சவன் பாட்டை கெடுத்தா இல்ல, படிச்சவன் பாட்டை கொடுத்தான். உண்மை தெரியுமா? எழுதினவன் ஏட்ட கொடுத்தான். அந்த இருக்கலாமா? அது போல பூசாரி பையும் புலையனாறு போய் ஆசாரி பை கீடாகுது அப்படியே சொல்லி வச்சிருக்காங்க. பூசாரி பொய்யும் புலையனாறு போய் ஆசாரி பொய் கீடாது கிடையாது. பூசாரி பையும் புலையனாறு பையும் ஆசாரி பை கீடாகுதுன்னா அவங்க பொய் சொல்லிருக்காங்க. அது பாட்டுக்கா? அது கிடையாது. பூசாரி பையில என்ன இருக்கு? புகுதி இருக்கு. ஆசாரி பையில என்ன இருக்கு? தங்க இருக்கு. சரி, அது போல வருடத்துக்கு என்ன வேணும்? வருடத்துக்கு நீர் வேணும். இந்த வீட்டுக்கு வெளிச்சம். நோய் பிடித்தவனுக்கு நோய் பிடித்தவனுக்கு புரியல, நோய் பிடித்தவனுக்கு மருந்து மருந்து வேணும். பசிப்பவனுக்கு உணவு வேணும். சிங்கத்திற்கு வீரம் வேணும். சங்கிற்கு என்ன வேணும்? வெண்மை வேணும். வெண்மை வேணும். எழுத்துக்கு வடிவு வேணும். குரலுக்கு என்ன வேணும்? இனிமை வேணும். உரலுக்கு என்ன வேணும்? உரலுக்கு என்ன வேணும்? உலக்க வேணும். பட்டந்தவர்னா சரி, பட்டந்தவர்னா பட்டந்தவர்னா விட்டத பார்க்க வேண்டியது. காட்டுல போது தூற்றிக்கொள்ளும், கதவு இருக்கும் போது சாட்சிக்கொள்ளும், குழந்தை அழுவது பாலுக்கு, குமரி அழுகிறது எதுக்கு? யாரு சொல்லுவாங்க? ஏக்கம்ல உள்ள ஒரு ஏக்கம் கடந்துட்டு தான் இருக்கும். எதுக்கு? உங்கள் அழகிற்கும் உன் அழகிற்கு ஏற்றவாறு. ஏக்கங்கள் எல்லாமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும். என்றைக்குமே ஏக்கம் மட்டும் இருக்கவே கூடாது. இருக்குமா? பெண்கள் மனசுல உள்ள இருக்கிறது போல உன் அழகிற்கு மந்தத்துக்கு ஏற்றவாறு நான் ஒரு புருஷன் உங்களுக்கு பாட்டு வந்திருக்கேன். புருஷன் அது மாப்பிள்ளை பாத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம். சரி, புருஷன் பாத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா புருஷன் யாரும் ஒரு ஆம்பளை சின்ன பையல கூட புருஷன் சொல்லலாம். ஆண்மகனுக்கு சுந்தர புருஷன் சொல்றோம்ல. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? பசிக்கு ருசி கிடையாது, ருசிக்கு முறையே கிடையாது. என்னது ருசிக்கு? பசிக்கு ருசி கிடையாது. பச்சை ருசியை பாப்பானா? சரி, என்னை போல ருசிகளுக்கு எல்லாம் முறை கிடையாது. அப்படியா? பிரத்பித்தோன் வளத்தோன். ஆனா உங்களுடைய முறையெல்லாம் கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்துறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? எனக்கா 52 மனைவிகள். பாத்தீங்களா? அதான் முறை கிடையாதுன்றது. முறை கிட்டத்தனமாவே வாழக்கூடாது. இல்லறதுல கூட மாட்டோம்ல. அப்படி கிடையாது, வச்சிருக்கவே கூடாதுல்ல. அப்புறம் எது இருக்கு? இப்ப மனைவிகள் என்றாலே வந்து சிற்றின்பமா பேரின்பமா? என்ன சொல்றீங்க? மனைவி எப்படின்னாலே மனைவி என்ற ஒரு உறவு இருக்குல்ல, அது சிற்றின்பமா பேரின்பமா? சிற்றின்பம் என்பது மூலதனம், பேரின்பத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அதுக்கு தானே அது தேவையில்லாத தானே. எப்படி திருமணம் எங்க பண்றான்? அந்த முறையில் சிவனுக்கு பார்வதி துணை, ஹார்மோனிய கலையரசுக்கு மிருதங்கம் துணை, ஆதரவு மாஸ்டருக்கு தாளம் துணை, இந்த காயத்ரி என்ற வள்ளிக்கு செல்வ கணபதி என்ற வேலனே துணை, கண்ணதாசக்கார கூடி உங்கள் நமக்கத்தில் கூடி காரணத்தை கெட்டும்படி சங்கு வெண் தாமரைக்கு தந்ததா இரவு அங்கதனை கொய்து விட்டால் அழுகை தண்ணீர் தூக்குவன் கொள்வார் கரையில் கிட்டி போட்டால் சூரியன் காத்திடுவார் தங்கள் நிலைகட்டால் தவித்திடுவார் மாடுறே. இதுக்கு என்ன பொருள் சுருக்கமா பார்த்தோம்னா, ஒரு தாமரை செடியை வளர்க்க தண்ணி நீர் வெப்ப சூரிய ஒளி காற்று எல்லாம் வேணும். எல்லாம் வளர்க்குன்னு தண்ணி தொட்டி விட்டு தாமரை செடியை பிச்சு போட்ட என்னாகும்? தாமரை செடி வாடி போகும். அது போல இவ்வளவு செல்வம் பெற்று நீ உங்க அப்பா அப்பா வீட்டுல இருந்தாலும் உன் புருஷனோட இருந்தா சிறப்பு தன்மையில சொல்லுவியா கேட்கலாமா? நல்லாவே சும்மா
உனக்கு பெத்த பண்ணு தெரியல, வளர்த்த பண்ணு தெரியல, சித்தப்படாது நான் ஒரு நல்ல காரியம் செய்ய வந்தேன். என்னைய பார்த்து நீ கேக்குறியா? பெற்று தகப்பனே செய்யாத வேலை எதுக்கு சித்தப்பன் செய்யணும்? அன்னைக்கு கையில சிவனும் பார்வதியும் தனித்தனியா உட்கார்ந்துட்டாங்க. உலக உற்பத்தி கட்டு போம்னு என்னை போன்ற முனிவர் ஒண்ணு சேர்த்தான். என்ன பார்த்து கூட்டி கொடுத்து கடையில. ஆனா முனிவர்களுக்கு ரொம்ப மண்டகனா இருக்கு. உன் மனசுல இருக்கலாமா? நான் எப்படி நான் ரெண்ட பார்த்தேன். எந்த ரெண்ட? திருக்கணித பஞ்சாங்கத்தையும் பார்த்தேன், வாக்கிய பஞ்சாங்கத்தை ரெண்டையும் பார்த்தேன். ஒரு ஆணுடைய மனதை அன்னைக்கு அவருக்காக கார்த்திக்குடைய மனசை பார்க்கணும்னா சூரியனை வச்சு பார்த்தா அவர் குணம் தெரிஞ்சு போகும். வாழ்க்கையில எப்பவுமே ரெண்டு தான் பார்க்கணும், மறுமை ரெண்டு இடத்தையும் பார்த்தாதான் வாழ்க்கையில முன்னேற. அதே போல ஒரு பெண்ணுடைய குணத்தை உங்க குணத்தை பார்க்கணும், சந்திரனை வச்சு பார்த்தா உங்க குணம் தெரிஞ்சு போகும். சரி, அது போல என்னை பார்த்து கூட்டி கொடுத்துட்டீங்களா? நான் என்ன செய்வேன்? நான் சொல்லுவேன் என்ன செய்வேன். அது மாதிரி கூட்டி கொடுக்குற மாதிரி உத்தமமான வேலை இப்ப எதுவுமே கிடையாது. என்ன கூட்டி கொடுப்பேன்? அன்புள்ளாருக்கு அன்பை கூட்டி கொடுப்பேன், தெம்புள்ளாருக்கு தெம்ப கூட்டி கொடுப்பேன். இன்று சூரிய அஷ்டமத்துல உனக்கு தெம்பளா வசமா இருக்கு. இன்று தீர்க்க முடியாத போல சூரிய அஷ்டமத்துல உனக்கு முருகனுக்கு திருமணத்துல என் பேர் நாரணம் இல்ல ஐயப்பட சொல்ல சத்தியம். ஏன்னா காலநேரம் ஆயிடுச்சு. இந்த பகுதியில் ஒரு வாய்ப்பு கிடைத்தா நம்ம பரிமாறலாம். அந்த முறையில் முருகனை பார்க்கணும் இடப்பட்டிருக்காங்க. அதனால காரியம் சீக்கிரம் நடக்கும். உன்னை ஆட்கொள்வதற்காகவே காத்துக் கொண்டிருக்கிறேன் முருகா. இந்த கண்ணி ஆட்கள் எப்போதும் ஓடோடி வரப்போகிறாய் முருகா, ஓடோடி. சிவாய நமகே, ஓம் நம சிவாய நமகே, ஓம் நம சிவாய Yeah.
மாநிலங்களுக்குள் உயர்வு தாழ்வு வார்த்தல், பிரிவினை போராட்டங்கள், மதக்கொள்கை வகுப்புவாத கலவரங்கள் எங்கும் விரிந்து கிடக்கிறது. புதுமையல்ல பழமையே என்பதற்கு எடுத்துக்காட்டாக அன்றே சூர அசுரர்கள் வகுப்புவாதத்தை துவக்கிவிட்டார்கள். சூரசேன மாயையின் மக்களான சிங்கமுகன், தாரமுகன், சூரபதுமன் ஆகிய ஆண் மக்களும் அசமுகி எனும் ஒரு பெண்மகளும் என் தந்தை சிவபெருமானை கோரி 1008 அண்டங்களையும் அடக்கி ஆளும் வரத்தினை பெற்று பக்தர்களையும் சேர்த்து பாதகத்தின் பிறப்பிடமாய் பவனி வந்தார்கள். விவரங்களும் தனக்கு நிகரில்லை என்று கருவித்த அன்னவர்களை அடக்க என் தந்தையின் திருமுகங்களான தற்புருஷம், அகோரம், சத்யோஜாதம், வாமதேவம், ஈசானம், மேலும் யாரும் அறியாத அதோர் முகம், மனோன்மணியம் என்ற திருமுகங்களின் வழியாக 6 தீப்பொறிகள் சிதறிவில அதை கங்கை தாங்கி சென்று கையிலையில் உள்ள நாளப்புள் நிறைந்த சரவண பொய்கையில் இட அங்கு யாம் 6 குழந்தைகளாக அவதரித்தோம். 6 குழந்தைகளாக அவதரித்த எம்மை கார்த்திகை பெண்களாக பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்து வருங்கால் அங்கே வந்த அன்னை உமாதேவியின் அரவணைப்பால் கந்தன் என்று திருநாமம் பெற்று சிறு வயதிலேயே பல திருவிளையாடல்கள் புரிந்து என் தந்தை ஐயுப்படி பகைவர்களை சங்கரித்து இந்திரனால் மயிலை வாகனமாகவும் அக்னி தேவனால் சேவற்கொடியாக பெற்று தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்தில் வைத்து திருமணம் முடித்து இச்சா சக்தியான வள்ளியும் களம்புரிய இத்திருத்தலையில் தங்கினோம். யானை வரும் பின்னே வடியோசை வரும் முன்னே என்பார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நாரதமுனி வருகிறார் போல் தெரிகிறது. சற்று கவனிப்போம். அதுக்கு முன்பாக முதற்புலாகிய அந்த விநாயக பெருமானை பொழுது வணங்கி எனது கலைப்படையை தொடங்கும். வேலனுக்கு மூத்தவனே விநாயகனே, வேலனுக்கு மூத்தவனே விநாயகனே,
இருக்கிறார் போல் தெரிகிறது. சற்று கவனிப்போம். தங்கமயம் முருகன் முருகன் சன்னிதானம் சாத்திமயம் முருகன் சூரியன் ஒளி வீசும் வணக்கம் முருகா. அன்று பழனி சென்ற குழந்தை இன்று பாடி வந்த குமரன் தரணியெல்லாம் போற்றுகின்ற தமிழ் தெய்வமே, உனக்குள் நானா எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் என்று வாழ்ந்திட வாழ்வில் சிறந்த முருகனை தமிழ் தமிழே முருகன் மீது கிடங்க நான்முக புத்திர நாரத மகரிஷின் வணக்கம் முருகா. வருக வருக கழக பிரியரே வருக. தங்கள் வருகை நல்வரவாக. தங்கள் வருகையால் இந்த கலிதாச்சலமை பெருமையடைகிறது. தாங்களுக்கே உரிய பாடியின் சிறப்பான வரவேற்பு கொடுத்தீர்கள். வீணாகான பிரியன் அல்லவா, தங்களுக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் அல்லவா. வீணாகான பிரியரே வாரும் தவ வீணாகான பிரியரே பிரியரே வீணாகான பிரியரே உலகனை காக்கும் உத்தமரே, யாழ் வித்தகரே, வருக வருக வருக. தங்கள் வருகையால் ஏதோ மங்களகரமான செய்தி அறிவது போல் தெரிகிறது. அங்கனம் இருப்பேன், எங்கன உரைப்பேன். முருகா, என்றும் ஒரு நித்திய கருமான ஸ்தானங்களை முடித்துக் கொண்டு உலகம் சென்று மும்மூர்த்திகளை தரிசித்து ஆசி பெற்று மறுமொழியில் சித்தூர் என்னுமிடத்தில் திணைச்சோலையில் ஒரு கனியை கண்டேன். அது மனம் கனியை கண்டேன். கண்டவுடன் தாங்களே அர்ப்பணம் என்று தாங்களை காண வந்திருக்கின்றேன். முருகா, கனி கனி சிறப்பான கனியா? ஒரு அன்று கண்டது கனி, பார்த்தது நாரதமுனி, சரி அடைய வேண்டிய சுப்பிரமணி. அதனால் அன்று கொண்டு வந்தவர்கள் கிடைத்தது ஒரு பழனி படை வீடு. இன்று நான் கண்டு வந்த கனினால் சிறப்பு கிடைக்கும் போது அப்பேரோட கண்ணிக்கு மகத்துவத்தை சிறப்பா நான் சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க.
மாங்கடிக்கும் தேன்கவடி மாங்கடிக்கும் தேன்கவடி கண்கடிக்கும் மேல் நிற்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா சண்முகா சரவணப்பவ குகனே முருகா நான் கடித்தேன் அக்கடியை இக்கணமே அக்கடியை இக்கணமே அக்கடியை இக்கணமே கொய்யாமை கொய்தனைத்து கொள்வீர் சண்முகா சரவணப்பவ குகனே முருகா மாங்கனிக்கும் தேக்கவடி மாங்கனிக்கும் ஒரு பூங்கனி கண்டு மனம் பூரித்து முருகா பூங்கனியை கண்டு மனம் பூரித்து முருகா சிறப்பு முருகா. சரி சாக்கியம் என்ன முடியே சுவைகளுக்கு மேலாக கண்காது நாசி வாய் மனம் என்ற ஐம்புலங்களுக்கும் சுவை தரும் கனி என்றால் அக்கனியை இந்நேரம் பச்சிகள் கண்டோ பறவைகள் எட்டிக்கனியை கூட தட்டி எட்டி பறித்திடும். அப்படி இருக்கு மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய மும்மல பட்சிகளுமே இந்த கனியை விட்டுட்டு போகுதுன்னா இந்த கனி நம்மளுக்கு சொந்தம் இல்ல, வேறு ஒருவருக்கு உகந்தது. அது போல பழங்காயும் பங்காளி சொத்தையும் பதம் பார்த்து வெட்டி விட்டணும். சரி, பாதி கிணறு தோண்டவனும் பங்காளி சொத்தை எடுத்தவனு வாழ முடியாது. அது போல குரங்கு குடிச்சவன் கையும் சிறங்கு குடிச்சவன் கையும் சும்மா இருக்காது. கார்த்திகைக்கு பின்னாடி மழை இல்ல, கர்ணனுக்கு பின்னாடி கொடை இல்ல. மலையேறி போனாலும் மச்சனை சொன்னாங்கல்ல. ஆமா, மச்சனை வந்திருக்கேன். ஆமா, எப்படின்னா ஏன் மலையேறி போனாலும் மச்சனை சொன்னா, அண்ணே இப்ப போவேன் திண்ணே இப்ப காலியா
வேணும்னு பங்காளி காத்துக்கிட்டு இருப்பேன். புடிகயிறு லேசா விட்டா தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போகும். அது போல அந்த கனியை நான் கண்டது கனியா இருந்தாலும் சரி, இந்த கனிக்கு வேற என்ன கேக்குறீங்களா? இல்ல கேக்குறது, நீங்க கண்ட கனி சிறப்பான கனி என்றா கண்ணிய பாக்கல. சரி, நான் பெண்ணை பார்த்து அப்படி சொல்லுங்க. பெண்ண? ஆமா. சரி, என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று இரு பெண்களுக்கு வாக்கு கொடுத்தீங்க. சரி, அமிர்தவள்ளியை தெய்வியாளர்கள் திருப்பூர் மனம் முடித்தீர்கள். இளையவர் சுந்தரவள்ளியை மறந்துட்டீங்க. 6 மணி நேரம் காலதாம வீட்டுக்கு போனா, எங்கே போனா, எதுக்கு போனா, எவட்ட போன அப்படின்னு வரைஞ்சு கட்டி வாதம் செஞ்சு புருஷனோட சண்டை போடுற பெண்கள் இருக்கிற இந்த காலத்துல சுந்தரவள்ளிக்கு ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில் நிக்குது. இவ்வளவு காலமா பார்க்காம இருந்த எந்த பொம்பளை அதை பார்த்து சும்மா இருப்பா? ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில் நிற்கிறது. அதாவது சாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு என்பார்கள். அதுபோல நான் திருமணம் முடிக்கிறேன். ஆமா, சரி, சென்று திருமணத்துக்குரிய இப்படியே போக கூடாது. சரி, இப்படியே போனா முடிஞ்சு போயிடும். நம்மளுக்கு எல்லாம் போனோட முடிஞ்சுனா போன இருக்கும். சரி, இப்படியே போனா நம்ம புடிச்சு வந்துட்டாலும் உடனே மாலையை மாத்தி வேலை முடிஞ்சு போங்க. சரி, இன்னமும் செய்யணும் இப்பவும் செய்யணும் செஞ்சுக்கிட்டு திருமணத்தை அமைக்கப்பட்டு வந்து கால் வைத்து முற்றி போன திருமண ஆளுநர் மந்திரத்தை மனம் வேண்டும் கற்களை விட்டு பறவைகள் வேண்டி காவல் செய்கிறார். அஞ்ஞான இருங்க இருக்கா? கிடைச்ச நேரத்துல மையானத்தை பூத்துறேன். நீங்க கிடைச்ச நேரத்துல அவளோட மாது வைத்து மானே மானேன்னு மாடு நைய போடுங்க. ரொம்ப நைய போட்டா மாமியாட தேடி போனமா இருக்கும். பட்டும் படாம தொட்டு தொடாம மானோட நைய போட்டு கைய போட்டு திருமணம் முடிச்சு ஊர் மக்களுக்கு எங்களுக்கு சூச்ச தரணும். அம்மையோர் வேடுவர் குலத்தில் வளர்ந்து வருவதால் ஒரு வேடுவராக உருமாறி சென்று வழக்குரைத்து கடிமணம் புரிந்து திருக்காட்சி தர வேண்டும். அதைத்தான் கூறுகிறீர்கள். தாங்கள் கூறியபடியே திருமணத்தை கடிமணம் புரிந்து திருக்காட்சி தருகிறேன். அவசியம் திருமணத்திற்கு வர வேண்டும். 3 கொண்டு வர எப்படியாவது தேடி. நாரதர் இல்லாத வள்ளி திருமணம். வள்ளிக்கு ஒரு 3 ஒரு மாதிரியா பேசுறியா? சரி, 3க்கு மேல தாங்க எப்படின்னா உங்களுக்கு ஒரு மாலை, சரி, வள்ளிக்கு ஒரு மாலை, சரி, நாவினா பாமாலை. அந்த அப்படி பாமாலை மாடி பூமாலை கொண்டு வரும் தங்களுக்கு என்றும் அழியாத புகழ் மாலை நிலைத்திருக்கட்டும். நான் சென்று திருமணக்குரிய காரியங்களை பார்க்கின்றேன். தங்கள் காணமலை முழங்கட்டும். இந்த நாடகத்தினை நடிக்க வாய்ப்பளித்த இந்த மாபெரும் கிராமமான கோவில்பட்டி கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இதயம் கணிந்த நன்றியினை உறுத்தாக்கிக் கொண்டு எங்களது நாடக அமைப்பாளரான மதிப்பிற்குரிய அண்ணன் உப்புராஜ் அண்ணா அவர்களுக்கும் என் இதயம் கணிந்த நன்றியினை உறுத்தாக்கிக் கொண்டு இங்கு மிக அழகாக இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற சக கலைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிந்து கொண்டு ஒலிபெருக்கியாருக்கும் நன்றியினை கூறி சென்று வருகிறேன். நன்றி நன்றி நன்றி. அப்புறம் என்ன வேலை முடிஞ்சு? ஆமா, முடிச்சு விட்டாச்சு. சந்தோஷம் தான். ஆமா, ட்ரீட் எங்க? ஸ்வீட் வாங்கிரோம். சோழ இளங்குயிலே அழகாக தோழிறங்கும் காவிரியே மாலை எடுத்து வாரா மச்சான் உனால் பார்த்து உனக்கு வேலை கொடுக்க போறா எப்போது அழுகாது. சோழ இளங்குயிலே அழகா தோழிறங்கு காவிரியே சோழ எல்லா பூங்குயிலம் போலிருக்கு
நான் பாடப்போ மன்னவனின் பேரடித்து ஆடி வரும் மேகம் என்ன அள்ளி தந்த போகம் என்ன தீராத தாகம் தீர்த்து வைக்கும் நேரம் என்ன எண்ணங்களை போல ஒண்ணு கொண்டு சேர்த்தோமே உள்ள கதை பேசி ஒற்றுமையா வாழ்வோமே சோகம் இது மாறி போகும் சொந்தம் இது மாறாது தோழில் நான் சேரும் போது நான் சொல்லாது சோலையில குயிலே அழகா தோழிருக்கும் காவிரியே மாலையே வாழா பச்சாமலால் பார்த்து உனக்கு மேலே போதூரம் போராடு போது அழுத்தாது இதுவரை வாய்ப்பளித்து இறுதி வரை சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்து சிறப்பு செய்த ஒளிபெருக்கி உரிமையாளர்கள் ஆபரேட்டர் அனைவருக்கும் இந்த நாடக அமைப்பாளர் உப்ராசகர் சார்பிலும் நம்ம சார்ந்துள்ள இசை கலைஞர் பெருமக்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்த கிராம பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். பாதம்
விளையாடும் திடலே மாதுளங்கனியே மலர் மணக்குயிலே மரகத மணியே மகிழே மகிழே அறிவரும் அவர் அருளே அவனும் அறிவரும் அவர் அருளே தேவதை பகவதி ரச்சகி தேவதை பகவதி ரச்சகி யோக மார்க்கத்தின் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற பஞ்ச இலக்கணங்களை கற்றுணர்ந்து என்னிலும் மேலாய் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது குருநாதரின் பயிற்சியாலும் எனது முயற்சியாலும் உங்களின் பேராதரவோடு நல்லாசி பெற வருகை தந்துள்ளேன். வருக வருக நல்லாசி தருக. இதுதான் நாரதர் கூறிய திரைப்படம் போல் தெரிகிறது. இங்கு நின்று கொண்டு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தின் குளிர்ச்சியும் வனத்தின் வனப்பையும் பார்க்கும் பொழுது நம் தாய் திருநாட்டின் சிறப்பை என்னவென்று வர்ணிப்பேன். வண்ணம் பாடி வளர்ந்தென்றல் தாளாட்டு கண்ணம் பாடி அலை கடந்து ஆறு காவிரி பெற்று அகண்ட காவிரியாய் பித்தவள் அதிகாலை தேவாரும் கல்லறையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவனா கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்நிறுத்தி நிறுத்தி கல்லும் கனியுமா கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே வல்லவேங்கள் வாழ்வே இதயக்கடி கோவில் கொட்டி மக்கள் என்றும் எங்கள் இதயக்கடி எங்கள் இதயக்கடி நீங்க நல்லாக வாழ்வு
அழகு 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 மாத்தியம் அப்படி இருக்கணும். அன்னை தமிழே அழகிய மொழியே, என்னை ஈன்ற இனிய தாயே, மண்ணின் மலையே மலையின் ஊற்றே, பெண்ணின் பெருமை பேசும் திருநாடே, மும்மலை சூழ்ந்த திரிகோண மலையே, முத்தமிழ் தித்திக்கும் முதுபெரும் நகரே, உன்னை வணங்கி உறவை தொழுகிறேன், என்னை வாழ்த்தி இனிய வரம் தாராய். அடர்ந்தாய் வாயே காவே